அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற உறவில் மனைவிங்கிறவங்க கணவனுக்கு கட்டுப்பட்டவங்க, கீழ்ப்படிஞ்சவங்க. இந்த விதிமுறை மனைவிக்கு மட்டும்தானா, கணவருக்கு இல்லையா? சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, கணவன் மனைவிங்கிற உறவு குறித்து இஸ்லாம் நிறைய பேசுகிறது. மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ கணவன் மனைவிக்கு கட்டுப்படுறது அல்லது கணவன் மனைவிக்கு என்னென்ன செய்யணும் இது பற்றியெல்லாம் எதுவும் இஸ்லாம் சொல்லியிருக்குதா, அப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த குடும்பவியல் சம்பந்தமாக, கணவன் மனைவி சம்பந்தமாக நிறைய விஷயங்களை, அறிவுரைகளை, ஆலோசனைகளை, வழிகாட்டல்களை நமக்கு திருமறை குர்ஆனும் தருகிறது, ஹதீஸ்களும் தருகிறது. அதில் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற பொழுது திருமறை குர்ஆனில் ஆண்களை நோக்கி திருமறை குர்ஆன் பேசுகிறது. உங்களுக்கு கடமைகள் இருப்பதைப் போல அவர்களுக்கும் கடமைகள் இருக்கிறது, உங்களுக்கு உரிமைகள் இருப்பதைப் போல அவர்களுக்கும் உரிமைகள் இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதே போல இன்னொரு இடத்துல இறைவன் பேசுகிற பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவரவர்களுக்கான கடமைகள் இருக்கிறது, ஆண்களுக்கு சற்று கூடுதல் சிறப்பும் இருக்கிறது என்றும் குர்ஆன் பேசுகிறது. இந்த கூடுதல் சிறப்புங்கிறது என்ன? ஆண்கள் தான் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, குடும்பத்தினுடைய பொறுப்பு அனைத்தையும் சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த வகையிலே அவர்களுக்கு கூடுதல் சிறப்பு என்பதும் இருக்கிறது என்பதையும் திருமறை குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், ஒரு நல்ல பெண்ணுக்கான அடையாளமாக சொல்லும் பொழுது கூட அந்த பெண் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாள் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ இப்படிலாம் இருக்குத, அப்போ கணவன்மார்கள் என்பவர்கள் மனைவிக்கு கட்டுப்படவே கூடாதா, மனைவி பேச்சை கேட்கவே கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. மனைவிக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது, கணவனுக்கு அப்படியான வழிகாட்டல் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. அப்போ இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கணவன்மார்கள் மனைவிக்கு கட்டுப்பட்டே கூடாது, மனைவியினுடைய பேச்சை கேட்கவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்குன்னா இஸ்லாம் ஆலோசனை செய்ய சொல்லுகிறது, மனைவிமார்களிடம் ஆலோசனை செய்யுங்க. ஏன்னா மற்ற மதங்களில் தான் பெண் என்றால் அவர்கள் ஒரு பொருளை மாதிரி தான் பாவிக்கப்படுவார்கள். ஒரு பொருள், அந்த பொருளுக்குன்னு உரிமை கிடையாது. பெண் என்பவள் ஒரு பொருள், அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கணவன் முன்னாடி பேசக்கூட மாட்டாங்க, கணவன் சாப்பிடும் பொழுது சாப்பிடக்கூட மாட்டாங்க. இப்படியாக அவர்கள் எந்த ஒரு உரிமையற்றவர்களாக பாவிக்கப்படுகிற நிலை மற்ற கொள்கை கோட்பாடுகள் இருக்குது. ஆனால் இஸ்லாம் தான் இதை உடைக்கிறது. எல்லோருக்கும் உரிமைகள் இருக்கிறது என்பதை இஸ்லாம் உடைத்து மனைவிமார்களிடம் எல்லா விஷயங்கள் குறித்து ஆலோசனைகளை இஸ்லாம் செய்ய சொல்லுகிறது. தன்னிச்சையாக முடிவெடுப்பதை இஸ்லாம் வலியுறுத்தவில்லை, ஆலோசனை செய்யுங்க என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை சமயத்தில் சஹாபாக்களுக்கு ஹுதைபியாவிலிருந்து திரும்ப அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஒரு ஒப்பந்தம் நடக்குது, உம்ரா செய்யறதுக்காக போறாங்க, எதிரிகளால் தடுக்கப்படுறாங்க. சஹாபாக்கள்லாம் ஆசையாக உம்ரா செய்ய போறோமே அப்படின்னு வந்தாங்க. எதிரிகளால் தடுக்கப்பட்ட உடனே கவலையோடு எல்லாமே திரும்புறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிடுறாங்க, நீங்கள் கொண்டு வந்த அந்த பலிப்பிராணிகளை எல்லாம் அறுத்து பலியிட்டு விட்டு உங்களுடைய தலையை மலித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கட்டளை போடுறாங்க. ஆனால் கவலையில இருந்த அந்த சஹாபாக்களுக்கு இந்த கட்டளை ஏறலை, அவங்களுக்கு அது புரியவே இல்லை. அதுக்கு அதை காது கொடுத்து கூட அவங்க வாங்கலை, அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளையை சொன்னா, ஒரு ஆலோசனையை சொன்னா உடனே செயல்படுத்தக்கூடிய நபித்தோழர்கள் உச்சபட்ச கவலையில இருக்கிற காரணத்தினால ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, சஹாபாக்கள் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வந்துடுச்சு, என்னடா நம்ம சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு கவலை வந்துடுச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கூடாரத்துக்கு திரும்புறாங்க. அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியார் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முகத்தை பார்த்த உடனே கேட்குறாங்க, ஏன் கவலையாக இருக்குங்கன்னு. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்கிறாங்க, இது மாதிரி என்னுடைய தோழர்கள் நான் சொல்கிறது யாருமே கேட்கலை, அவங்க அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவங்க ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, உங்களுடைய தோழர்கள் உங்களுடைய பேச்சை கேட்காதவங்க கிடையாது, ஏதோ கவலையில் இருக்கிறாங்க, நீங்கள் போய் செஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் சொன்னது அவங்களுடைய காதுகளில் ஏறாமல் இருந்திருக்கலாம், கவலையில் அவர்கள் உறைந்து போயிருக்கலாமே தவிர, நீங்கள் அவங்க முன்னாடி போய் உங்களுடைய தலையை மலித்து உங்களுடைய பலிப்பிராணியை நீங்கள் பலியிட்டு விட்டீர்கள் என்றால்
அவங்க தன்னால் ஒருவர் பின் ஒருவராக செய்ய ஆரம்பித்து விடுவாங்கன்னு ஒரு ஆலோசனையை கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் நீ என்ன, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், நான் இந்த நிர்வாக விஷயத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஓ வேலையை பாரு, இப்படி ரசூலா சொல்லலை. ஒரு மனைவியார் ஆலோசனை சொன்ன உடனே அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனையாக இருக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அங்கே போகிறாங்க, அந்த மனைவியார் சொன்ன மாதிரி இவங்க தன்னுடைய தலையை மழித்துக் கொள்ளுகிறார்கள், தன்னுடைய பலிப்பிராணியை பலி கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே சஹாபாக்கள் ஒருவர் பின் ஒருவராக எந்த மறுபேச்சும் இல்லாமல் அவங்களுடைய தலையை மழித்து கொண்டு தங்களுடைய பலிப்பிராணியை பலியிட்டாங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காதவர்களாக, பேச்சுரிமை கொடுக்காதவர்களாக அவர்களை வைத்திருக்கவில்லை. மனைவிமார்கள் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பவர்களாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ மனைவிமார்களிடமிருந்து ஆலோசனை பெறலாம். நம்முடைய பொருளாதார புழக்க விஷயத்தில், குடும்பத்தை வழிநடத்தும் விஷயத்தில், பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில், பிள்ளைகளுடைய எதிர்காலம் விஷயத்தில், இப்படி எல்லா விஷயத்திலையும், குடும்ப ரீதியான எல்லா விஷயத்திலையுமே மனைவிமார்களிடத்தில் ஆலோசனைகளை ஆண்கள் பெறலாம் என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன செய்யுது, உணர்த்துகிறது. மார்க்கத்தில் அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அதை மார்க்கம் வழிகாட்ட தான் செய்கிறது. சுல்லாவே ஆலோசனை கேட்டு செஞ்சிருக்கும் பொழுது நமக்கு அது ஒரு முன்மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் முன்மாதிரி என்பதை போல இதுவும் நமக்கான முன்மாதிரி தான். மனைவிமார்களுடைய அந்த ஆலோசனையை கேட்டு நடப்பதை மார்க்கம் என்ன செய்து நமக்கு வழிகாட்டுகிறதுங்கிறத இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.